நியாயத்திலே முகதாட்சணியம் நல்லதல்ல. நம்மளுடைய பார்வைக்கு முன்னாடி ஒருவருக்கு அநியாயம் நடக்குது அப்படின்னா நம்ம எப்போ தட்டி கேட்போம்? ஒரு சிலர் யாராக இருந்தாலும் கேட்பாங்க. ஆனால் மெஜாரிட்டி அவங்க நம்மளை விட சிறியவர்களாக இருந்தால், அதாவது செல்வாக்கில் புகழில் எல்லாத்துலேயும் குறைந்தவர்களாக இருந்தால் அவங்களுக்கு நியாயம் கிடைக்கிறது கஷ்டம். ஆனால் அதுவே செல்வாக்கில் பணக்காரங்களாக இருக்காங்க, பெரியவங்களாக இருக்காங்க, அதிகார பலம் இருக்குது அப்படின்னா அவங்க எல்லாத்தையும் யூஸ் பண்ணி தப்பே பண்ணாலும் மறைச்சி ஈஸியாக எல்லாத்தையும் முடிச்சுட்டு போகலாம். ஒரு சிலருக்கு இது நடக்குது. ஆனால் நம்ம கண்ணு முன்னாடி நம்ம இந்த மாதிரி ஆட்களுக்கு உடந்தையாக இருக்கக்கூடாது. அவங்க பணக்காரங்க அப்படின்றதுக்காக அந்த அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கு பயந்து நம்ம அநியாயத்துக்கு உடந்தையாக இருக்கக்கூடாது. அதே எளியவர்கள் அப்படின்றதுக்காக ஏளனமாக நினச்சி அவங்கள அநியாயத்தின் பாதையில் நடத்தக்கூடாது. யாராக இருந்தாலும் நம்ம 4 பேர் முன்னாடி கடிந்து கொள்ளுங்கன்னு நான் சொல்ல வரல. நம்ம அவங்களுக்கு பொய் சாட்சி சொல்ல கூப்பிட்றாங்க அப்படின்னா நம்ம அவங்களுக்கு சொல்லலாம். சின்னவங்களோ பெரியவங்களோ 2 பேருக்குமே நியாயமாக சொல்லலாம், நீங்கள் பண்ணுறது தப்பு பிரதர், தப்பு சிஸ்டர், இது என் மனசுக்கு சரியாப்பல, ஆண்டவருடைய பார்வையில் நீதி நியாயத்துக்கு முன்னாடி இது சரியில்லை, இது உண்மையிலேயே இது நியாயமான வழி இல்லை, இதுக்கு நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லலாம். அந்த ரிலேஷன்ஷிப்பே கட் ஆகுனாலும் பரவாயில்ல, நீங்கள் அதை சொல்லலாம். அமைதியான முறையில் சொல்லலாம். கடிந்து கொள்ளணும், 4 பேர்கிட்ட போய் தூத்தணும் அந்த மாதிரி இல்லை. ஒருத்தங்களோட தவறான வழியில் நம்ம கூப்பிட்றாங்க அப்படின்னா நம்ம 4 பேர்கிட்ட போய் சொல்லணும்னு அவசியம் இல்லை. நம்ம தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு இது சரியில்லைன்னு சொல்லிட்டு விட்டுடலாம். அவங்களுக்கு முகதாட்சணியம் பண்ணுறது அப்படிங்கிறது நல்லா இல்லை. அமைதியான முறையில் தானே நீங்கள் சொல்கிறீங்க, அது தப்பில்லை. நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள், நீதியுள்ள நியாயாதிபதிகளுடைய பிள்ளைகள், அவங்களுடைய சாயலை நம்ம இருக்கிறோம் அப்படின்னா நம்ம நீதியும் நியாயமும் செய்யணும். நம்மக்கிட்ட ஒரு அநியாயம் நடக்கும் பொழுது நம்ம அதை சரியான வழியில் அமைதியான முறையில் நம்ம சொல்லலாம். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்டுட்டு ஆண்டவருடைய நடத்துதலின்படி நீங்கள் அதை சரியாக டீல் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். நீங்கள் நியாயத்தின் பிள்ளைகளாக நடந்து கொள்ளுங்கள். முகதாட்சணியம் பார்க்கிறது நல்லதில்லை.